ஸ்தோத்திரம் 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் வல்லவர் பரிசுத்தரே ஆவியானவரே எங்களை ஆற்றி தேற்றினவரே நித்தமும் எங்களை காக்கிறவரே பரிசுத்தரே ஜெயமுடுகிறே நிம்மதி ராஜாவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒப்பற்றவரே கர்த்தாவே கர்த்தரே ராஜரீகம் செய்கிறவரே அருளவத்தின் தேவனே எங்கள் ரட்சணியை கொண்டே கர்த்தாவே கர்த்தரே எங்களை போஷணப்படுத்துகிறவரே எங்களை உபயோகிக்கிற தேவனே உம்முடைய சமூகத்திற்காக முறையற்ற செல்வமே முறையற்ற செல்வமே என் மகனே என் அரணே என் உயவரே எங்கள் நன்மனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை சிநேகித்தவரே உடைய நேசம் உடைய நேசம் மகிழ்ச்சியானது அழைத்தவரே உண்மையுள்ளவரே என் சிருஷ்டிகர்த்தரே கர்த்தாவே கர்த்தரே தேவாதி தேவனே ராஜாதி ராஜா என் நங்கூரமானவரே என் நங்கூரமே என் விடுதலையே பரிசுத்தரே தேவ சமூகத்திலே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளுடைய வார்த்தை என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறீர். எங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராக திருப்புகிறீர் ஐயா. தம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி விசேஷித்த இந்த காலங்களிலே தேவன் எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக வசனத்துக்கு நேராக உமக்கு பயப்படும் பயத்தை பற்றி கொண்டிருக்கும்படி ஒவ்வொரு நாளும் போதிக்கிறீரப்பா. இந்த காலை பொழுதில விசேஷித்த வசனம் இந்த காணொளி காட்சி மூலமாக எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இசை விடைப்பால் நகரமாய் கட்டப்படும்படி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தில் கட்டப்படும்படி இந்த நாட்களில் கர்த்தர் நீர் எங்களை நீர் ஒப்பு கொடுத்து எங்களை வசனத்தின் மூலமாய் உயிர்ப்பிக்கிறீரையா. அப்படியே இந்த நாளிலும் கூட காணொளி காட்சி மூலமாய் இந்த வேளையில் ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்ப
கரங்களில் நாங்கள் தாழ்த்தி ஆமென் ஆண்டவரே. நாங்கள் பெருமூச்சோடு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக நாங்கள் வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. இதோ ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் நேரிடும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பிறந்தால் என்கிற சந்தோஷத்தில் அப்புறம் அந்த துக்கத்தை நினையாள் என்னுடைய வேத வார்த்தையின்படி இப்பொழுது நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள், கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்கள், மீண்டும் நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நீங்கள் புலம்புகிறீர்கள், அப்பொழுது நீங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் ஐயா. இந்த காலை பொழுதிலே மெய்யா நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறீரே. ஒவ்வொரு நாளும் இதோ நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை மெய்ப்பித்து காண்பிக்கிறீரே. இதோ உங்கள் கணக்குக்கு பலன் பெருகிறது என்று சொன்னவர் இன்னும் நாங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தில் திரும்பி வருவோம். இசை விடைப்பாய் கட்டப்பட்ட எருசலேமை போல எங்கள் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நற்சாட்சிகளோடு உங்களுடைய சமூகத்தில் சீர் பொருந்த இந்த நாளில் உங்களுடைய வசனங்களை மாற்ற கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் இந்த காலை பொழுதை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு நாமத்தினாலே மீண்டும் இந்த காலங்களிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டும் கூட ஒரு பாடலை பாடி இந்த புதிய நாளிலே தந்த தேவனிடத்திலே மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜனாம் சொந்தமாயினார் பாடலை சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக
நிறைவாய் கூட்டி சேர்க்கிறவரே, கீதமானவரே, நாங்கள் மகிழ்வோம். இந்த
எங்கள் சொந்தமானவரே, உன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்திரன் என்றார். மற்ற எல்லாருக்கும் எங்களுக்கு அருளாது இருக்கிறது எப்படி? இவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்திரன் என்றார். மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாது இருக்கிறது எப்படி? ஐயா, எல்லாவற்றையும் அருள்கிறது உடைய சொந்தத்தில் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு நாட்கள் உடைய சமூகத்தை தந்திருக்கு. உடைய சமூகத்தில் மகிழ்ச்சி பேராண்மை அதற்காக சொல்லும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்தும். இந்த காணொளி காட்சி காக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உடைய சமூகத்தில் ஆனந்தத்தினால் நடத்துங்க, சமாதானத்தினால் நடத்துங்க. உடைய சமூகம் இன்பமாக இருக்கின்றது, இருதயம் களிப்பு, உடைய சமூகத்திலே களிப்பு, பரிமள தைலத்தை போல, வாசனை தைலத்தை போல இருதயம் களிப்பு. அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவர் உடைய சமூகத்திலே உங்களுடைய நீதியின் கரம் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த வேத புத்தகத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். நீதிமொழியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சமூகத்திலும் தேவனுடைய சமூகத்திலே நமக்கும் திருச்சபையாக நமக்கும் நித்தம் களி கூறுங்க அனுபவம், நித்தம் மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு அனுபவம். களிப்பு, ஆனந்த களிப்பு. இதற்கு முன்பாக நாம் களியா
இடத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஆனந்தத்தினால் களிப்புறச் செய்கிறவராக இருக்கிறார். முன்னே நாம் தூரமாக இருந்தோம், களியாட்டுகளில் இருந்தோம். 1 பேதுரு 4:3 வாசிக்கிறோம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தினுடைய நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரு இச்சையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். முன்னே புறஜாதியுடைய களி கூறுதல், அந்த களி கூறுதலே களியாட்டுகளிலே களி கூறுதோம். களியாட்டு களியாட்டை கொண்டு களி கூறுவது வேற. அந்த களி கூறுதலையும் சொல்லப்பட்டிருக்கு. காம விகாரத்தை துருச்சையை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டே களி கூறுதல். ஆனால் அதிலே அந்த வெறி தெளிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாது இருந்தது. ஆனால் இந்த அவருடைய சமூகத்திலே நமக்கு ஆனந்தமாக களி கூறுகிறோம், நித்தம் மகிழ்ந்து களி கூறுகிறோம். தேவனுடைய சமூகத்திலே நீதிமொழியின் புத்தகம் 27:9 வாசிக்கிறோம். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குகிறது போல, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தால் ஆலோசினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்குகிறது. ஸ்வீட்னஸ். hotly comes என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனைகள். தேவனுடைய ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் இந்த பூமியிலே அந்த பரிமள தைலத்தையும் சுகந்த தூபத்தையும் விசேஷமாக இருதயத்திலே களிப்புறுவதற்கு கொண்டு வந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் பரிமள தைலம், வாசனை தைலம், களிப்பாக்கும் தைலம். அல்லேலூயா. ரட்சிப்பு பெற்ற தேவ ஜனம் அவருடைய சமூகத்தில் களிப்புறுகிறது. வாசனைக்கு ஒரு களி கூறுதல், இதயத்தை களிப்பாக்கும் சுகந்த தூபம். வாசனைக்கு ஒரு என்ன உண்டுங்க? காஃபி நெஸ்காஃபி ஒரிஜினல் காஃபிக்கு ஒரு என்ன இருக்கிறது? மனமும் ஒரு மனவிலை கொண்டு வருகிறது. ஒரு களி கொடுத்தா ஒரு போதை மாதிரி. அல்லேலூயா. காஃபில என்ன செய்யறாங்க? ஒரு காஃபி அதுக்குள்ள ஒரு வாசனை, அவருடைய எதுக்குள்ள பூந்துட்டாலே அது ஒரு மயக்கு. என் தேவனுடைய சுவிசேஷம், அந்த பரிமள தைலம் வாசனை உன்னை கழித்து. இப்பவும் சில மலைகளுக்குள்ள சில காடுகளுக்குள்ள அறிவார்ந்த வல்லுநர்கள் சொல்கிறார்கள், சில காடுகள் போக முடியாது, போனா மறித்து விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த காட்டை போல தமிழ்நாட்டில் சில காடுகளுக்கு சொல்றாங்க. சில காடுகளுக்கு இன்னும் வரைக்கும் போக முடியாத சூழ்நிலை. அல்லேலூயா. தமிழ்நாட்டில் கோடைக்கானல், கோடைக்கானல்ல ஒரு காடு இருக்கிறது. அந்த காட்டுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க தான் அந்த கொடைக்கானல தெரிந்தெடுத்து இந்த காட்டு பகுதியை தெரிந்தெடுத்தாங்க. கிளைமேட்ஸ் ஃபாரினர் அங்கே அதிகமாக. அல்லேலூயா. ஊட்டி கொடைக்கானல் இப்படி மலைப்பகுதி காட்டு பகுதியில் தெரிந்தெடுத்தது யாருன்னு சொன்னா
யார் அந்த கொடைக்கானலை கண்டுபிடிச்சு டெவலப் ஆகுனா பிரிட்டிஷ்காரங்க. தமிழ்நாட்டில் கொடைக்கானலுக்கு அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு அதிகமான அங்க நல்ல இங்கிலீஷ் மீடியங்கள்லாம் இருக்கிறது. ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் யார் டெவலப் பண்ணா பிரிட்டிஷ்காரங்க. அந்த கிளைமேட், சூட்டபிள் கிளைமேட், அந்த காடுகளை அவருடைய தட்பவெப்பம் வேற, இந்தியாவுடைய தட்பவெப்பம் வேற. நம்ம இந்தியாவில் கூட ஊழியம் செய்த டேவிட் ஸ்டூவர்ட், இன்பமும் ஊழியம் செய்தார். ஜூனியர் டேவிட் ஸ்டூவர்ட், சீனியர் டேவிட் ஸ்டூவர்ட், அவங்க அப்பா காலத்துல இருந்து ஊழியம் செய்யறாங்க. எங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இது கொடைக்கானல். பிரிட்டிஷ்காரர்கள் அவங்க தட்பவெப்பத்துக்கு நிறைய தட்பவெப்ப நிலையில தன்னுடைய சரீரத்தை காத்துக் கொள்வதற்கு ஒரு வாசஸ்தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் கொடைக்கானல், ஊட்டிலாம். இப்பவும் அங்க அதிகமான ஆங்கில இங்கிலீஷ் மீடியங்கள், அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஸ்கூல்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதுல சில காடுகள் இப்போ அந்த காலத்திலே சில காடுகளை உள்ள போகாம இருந்திருக்காங்க. காரணம் என்ன சொன்னா, சில பூக்களுக்கு பூக்களுடைய வாசனையில ஒரு மயங்கி அப்படியே காணாம வரவே முடியாது போய்விடுகிறார்கள். அவருடைய நிபுணர்கள் சொல்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய நறுமண வாசனை, பூக்களுடைய வாசனை, புகையில விளையிற இடத்துல போனா போத புகையில செடி, புகையில கீழே ஒருவன் நடந்தா உண்மையான புகையிலையை சாப்பிட வேண்டாம், புகையிலைய சிகரெட்டா புகைக்க வேண்டாம். அதுக்குள்ள போனாலே போத வரும். அதுக்குள்ள போனாலே ஒரு என்ன வருமா, ஒரு மயக்க நிலை வருமா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றவர்கள் கசக்கிறாங்க, அதை சுவாசிக்கும் போதே நமக்கு சில தும்மல் வருது. வருதா இல்லையா? ட்ரெயின்ல எல்லாம் பக்கத்துல கசக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை கசக்கும் போதே நமக்கு தும்மல் வருது. அதாவது இலைகளிலே நறுமணம், அல்லேலூயா, பூக்களிலே நறுமணம். அந்த நறுமணத்துக்கு என்ன உண்டு? ஒரு மயக்க நிலை, களிகூறக்கூடிய அனுபவம், என்ஜாய்மெண்ட். ஆனா தேவ சமூகத்துல நமக்கு ஒரு களிகூறுதல் இருக்கிறது. ரட்சிப்புக்குள்ள ஒரு களிகூறுதல், சுவிசேஷத்திலே களிகூறுதல் நமக்கு உண்டு. அதைத்தான் சொல்லுகிறது. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல, இருதயத்தை களிப்பாக்குகிறது, களிகூறச் செய்கிறது. ஒருவருடைய சிநேகிதர் உட்கருத்தான ஆலோசனால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். ஸ்வீட்னஸ், ஸ்வீட் ஸ்மெல்லிங். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உகந்த வாசனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து பார்க்க முடிகிறது. தேவனுடைய சமூகத்திலே தினந்தோறும் இருந்து அமர்ந்திருக்கிற நமக்கும் களிகூர்த்தல் வருகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் மீண்டும் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்து நித்தமுடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் ஒரு சமூகத்தில் களிகூர்ந்தேன். ஞானம், ஞானம் என்றால் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரே ஞானமும் மீட்புமானவர். கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர்தான் ஞானம். ஒருவராய் ஞானமுள்ள தேவன். அந்த ஞானத்தை செல்லப்பிள்ளை, அந்த செல்லப்பிள்ளை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆங்கிலத்தில் அதை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மாஸ்டர் கிராஃப்ட்மேன். அந்த இயேசு செல்லப்பிள்ளையாக இருந்தேன், நித்தமுடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுது ஒரு சமூகத்திலே களிகூர்ந்தே, அவருடைய சமூகத்திலே
தந்தை மடியில் இருக்கிற செல்ல பிள்ளை. யார் மடியில் இருப்பா? செல்ல பிள்ளை. இயேசு கிறிஸ்து என்ன ஞானம். அவரே ஞானமாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் அருகே செல்ல பிள்ளை. ஆங்கிலத்தில் வாசிக்கலாமா அந்த வார்த்தையை? மாஸ்டர் கிராஃப்ட்மேன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்கில் ஆப்டிஷியன், கைதேர்ந்த கைவினையாளர், கைத்திறனுள்ள செயலாளர், பயிற்சி பெற்றது. 8:30. Then I was beside him as a master craftsman. Master craftsman. And I was daily his delight. His delight. Rejoicing always before him. Rejoicing always before him. Daily. அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சி, delight. Hallelujah. மாஸ்டர் கிராஃப்ட்மேன். அவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? என்ன அவருடைய சமூகத்தில் அவருடைய நித்தம் அவருடைய சமூகத்தில் எதை கற்றிருக்கிறார்? 8ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை அவர் செய்த ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் கூப்பிடுறதில்லையோ, புத்தி சத்தப்படுறதில்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளின் நற்செய்தியில் நிற்கிறது. அது ஊர்வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடத்தில் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனமுத்திரைக்கு தொனிக்கும். பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியாக சிந்தையாக இருங்கள், கேளுங்கள், மேம்பான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாயின் சத்தியத்தை விளங்கும், ஆகாமியின் உதடுகளின் அருவருப்பானது, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளை புரட்டும் விபரீதம் இல்லை, அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவனுக்கு யதார்த்தமாக இருக்கு. 8ஆம் வசனம், என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு நீதியானவைகள், அவைகள் புரட்டும் விபரீதம் இல்லை. சரிசேயர் பரிசேயர் வேதவாரர்களுடைய புரட்டு விபரீதங்கள் எல்லாம் தேவனுடைய நீதியை கொண்ட இயேசு அவருடைய வாயிலிருந்து வந்த நீதியை அநீதியான காரியங்களை கொண்டு புரட்டி கொண்டது. நீதி வார்த்தைகள் வெளிப்பட்டது. அவருடைய சமூகத்தில் நீதியை கற்றுக்கொண்டார். அவருடைய சமூகத்தில் என்ன கிடைத்தது? அவருக்கு நித்தம் நீதி, தேவனுடைய நீதி. நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனம், நித்தம் அவருடைய சமூகத்தில் நீதியை அடைந்திருக்கிறார், கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய தேவனுடைய நீதியானவைகள் யாருக்கு வந்திருக்கிறது? இயேசுவுக்கு. ஆகவேதான் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். அதுல அந்த குமாரன் என்று அவர் நிரூபிக்கிறார். அந்த வேளையில மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, யோவான் சொல்கிறான் 14ஆம் வசனத்துல, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும்
செல்ல பிள்ளை. இவர் என்னுடைய நேசகுமார் என்றால் செல்ல பிள்ளை. அந்த செல்ல பிள்ளையை தான் அந்த பூமியில தேவனுடைய நீதியை நிறைவேற்ற சொந்த குமார் என்று பாராமல் அவரையே தந்திருக்கிறார். சொந்த குமார் என்று பாராமல் அவரையே தந்திருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், சொந்த குமார் என்று பாராமல் அவரையே தந்திருக்கிறார். மற்ற எல்லாத்தையும் உனக்கு அருளாது இருக்கிறது எப்படி? அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம், நம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? சொந்த குமாரனை, செல்ல பிள்ளையை, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற அநீதி நிறைந்த உலகத்திலே, இந்த உலகம் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. உலகம், யாக்கோபு சொல்றார், அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கில் இருக்கிறது. உலகம் அநீதி நிறைந்த உலகம். யாக்கோபு 3:6 சொல்றார், அது அநீதி நிறைந்த உலகம். 1 யோவான் சொல்கிறார் 5ஆம் அதிகாரத்திலே, பொல்லாத உலகம். நீதியை நிறைவேற்ற, இன்னும் அநேக நீதிகளை நிறைவேற்ற, நீதியை நிறைவேற்றப்பா இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் தேவனுடைய சமூகத்துல நீதியை, நம்முடைய தேவனுடைய நீதியின், தேவனுடைய நீதியை தேவ சமூகத்துல கற்று தேர்ந்தவர். மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் ஆங்கிலத்தில் தெளிவா சொல்லப்படுது. மாஸ்டர் கெட்ஸ் தி ஸ்கில் ஆப்டிஷன், ஸ்கில் ட்ரேட், கைதேர்ந்த வேலையை செய்வதற்கு. பழைய ஏற்பாட்டில் நிறைய தாசருக்கு தேவன் வெளிப்பட்டார். மனுஷனுக்கு கைதேர்ந்த வேலை சொந்த குமார் என்று பாராமல் அவர் எதுக்கு அனுப்பினார்? அவர் ஒருவர் தான் கை தேர்ந்தவர், அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. சரியான ஸ்கில் ஆப்டிஷன் யார்? அந்த செல்ல பிள்ளை, மாஸ்டர் கிராஃப்ட்மேன். கைதேர்ந்த கைவினை அவருடைய வேலையை செய்வதற்கு தேவை. ransom, ஈடு மீட்கும் பொருளாக, மீட்கும் பொருளாக அனுப்பப்பட்டிருக்கு அந்த செல்ல பிள்ளை. அவரிடத்தில் என்ன இருந்தது? நீதி. நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன். அவருக்கு இருந்தது நீதி. நம்முடைய தேவனுக்கு இருந்தது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 59ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 59:16, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமை அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய சமூகத்தில் அவரிடத்திலே செல்ல பிள்ளையாக இருந்த அந்த நீதியை நமக்கு தண்டனையாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நீதியோட தண்டனை. 2வது வசனத்திலே எபிரேயர் 2:2 வாசிக்கிறோம். ஏனெனில் தேவதூதர் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான இந்த செய்கைக்கும் கேட்கும்படியாகும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அல்லேலூயா.
முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களை நமக்கு உரியாக்கப்பட்டது. இயேசுவின் மூலமாகத்தான் அந்த பூமியில நீதி முதலாவது வந்தது. அதுக்கப்புறம் தான் அவரிடத்திலிருந்து கற்ற முதலாவது கற்று தேர்ந்தவர் யார்? முதலாவது கற்று தேர்ந்தவர் யார்? முதலாவது கற்று தேர்ந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. சீசன்கிற மெத்தடிஸ் கற்றுக்கொண்டவர். புதிய ஏற்பாட்டில் 120 தடவைக்கு சீசன்கிற வார்த்தை மெத்தடிஸ் என்றால் கற்றுக்கொண்டவன். முதலாவது அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு தன்னையாக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர். ஆகவே தேவனுடைய நீதி இந்த பூமியில நிலைநிறுத்த வேண்டும் என்பதால் தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அநீதி ஒழிய வேண்டும். அநீதியுள்ளவர்களை நீதிமானாக்க வேண்டும். அவர் என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைதான் யோவான்ஸ்டான்ல அநேக இன்னும் எல்லா நீதியை நிறைவேற்ற கிடந்தோடு அவரும் இயேசுவிடத்துல அவருடைய நித்தோ அவருடைய சமூகத்துல கை கூறுதல் எப்படி வருகிறது சொன்னார். அவருடைய நீதியை அடையணும். அப்போதுதான் அவருடைய நீதியில சமூகத்தில் கை கூறுதல் வருகிறது. அதுதான் எபிரேயர்கள் 20 வாசிக்கிற எபிரேயர் 1 அதிகாரம். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1:8. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்னென்னைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணினார். சங்கீதம் 45 இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதனால் தேவனை உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலாம் உம்மை ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனந்த தைலம் பரிசுத்தவான்களை பார்க்கலாம் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு பேர் தான் கிறிஸ்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனந்த தைலத்தினால். ஆனந்த தைலத்திலே இருதயத்திலே ஒரு களிப்பு, ஒரு வாசனை, நீதி நிறைவேற்றுவதற்கு அவருக்கு பெரிய ஒரு களிப்பு இருந்தது, வாசனை இருந்தது. தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்கு என்ன இருந்தது அவர்கள? களிப்பு, இருதயம் களிப்பு. களியாட்டை பார்த்தா வெறுக்கும், அக்கிரமத்தை பார்த்தா வெறுக்கும். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் அக்கிரமத்தை வெறுக்கும், நீதியை வெறுக்கும். தேவ சமூகத்துல நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். அக்கிரமத்தை வெறுத்தால் ஒருவரின் பின்னே வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து அக்கிரமத்தை வெறுக்கணும். தனக்குள்ள இருக்கிற அக்கிரமம், அக்கிரமத்தை வெறுத்தால் நீதியை அடையலாம். நீதி தேவ சமூகத்துல நித்தம் தேவனுடைய வார்த்தையில நீதி வெளிப்படுகிறது. என் வாயின் வாக்கெல்லாம் நீதியானவைகள், அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை. தேவ வசனத்துல புரட்டு விபரீதம் இல்லை. அந்த நீதியான வார்த்தை. அக்கிரமத்தை வெறுக்கணும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன்.
அப்போஸ்தலன் பவுல் அப்படித்தான் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். 2 கொரிந்தியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாசனை வெளிப்படுகிறது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவனுக்கு அவரை அறிகிற அறிவின் வாசனை. தேவ சமூகத்தில் உனக்கு ஒரு வாசனையை நீ கழிப்பிடுவாய். அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனை வெளிப்படுகிறது. 16ஆம் வசனம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகும், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் இருக்கிறோம். இவையை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஒருவனை கொல்லும் வெல்லும். அநேகரை போல நாங்கள் தேவவசனத்தை கலப்பால் பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்டிருக்க பிரகாரமாக கிறிஸ்துவுக்கு தேவசனத்தை பேசுகிறோம், நீதியை பேசுகிறோம், கலப்பாய் பேசல. கலப்பாய் பேசல. புரட்டு விபரீதமான வார்த்தை கிடையாது. தேவனுடைய நீதியே பேசுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிக்கும் குடிக்கும் அல்ல, அது நீதியும் பரிசுத்தாலும் சந்தோஷமா இருக்கிறது. இவைகளால் கிறிஸ்துவுக்கு ஊழியரும் தேவனாலும் மனுஷராலும் அங்கீகரிக்கப்பட்டவர். தேவனுடைய நீதி பிரசவிக்கப்படுகிறது. அந்த செல்வ பிள்ளை அவர் அருகே இருந்து தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டவர். கைதேர்ந்த கைவினையாக அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷ ஒளி. கிறிஸ்துவின் சாயல் மாஸ்டர் கிராஃப்ட்மேன். அந்த சுவிசேஷத்திலே ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு பவர் இருக்கிறது, இருளை பாவிகளை சந்திக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அது ஒரு கழிவுறுதல். கைதேர்ந்த கைவினையாக அவருடைய சமூகத்திலே ஒரு கழிவுறுதல் இருக்கிறது. தேவ நீதிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு கழிவுறுதல், அக்கிரமத்தை வெறுக்கும் போது நமக்கு கழிவுறுதல், ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்படும், மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும். அக்கிரமத்தை வெறுக்காம ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்பட முடியாது. கழிவுறுதல், வாசனை இன்பமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இன்பமான ஒரு அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்படிப்பட்ட அனுபவத்திலே ஆவிக்குரியவர்களாக ஆவிலே களி கூற முடியும். மரியாள் களி கூர்ந்தார், ஆபிரகாம் களி கூர்ந்தார். களி கூறக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. அல்லேலூயா. களி கூறுதுங்கிறது இந்த உலகத்தை மறந்து பரலோகத்தை அனுபவிக்கிறதான் களி கூறுதல். களி கூறுதுன்னா என்ன? இந்த உலகத்துல எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நோய்கள், எத்தனை பஞ்சனங்கள், எத்தனை வியாபாரங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து ஒரு பரலோகத்தினுடைய கவர்ச்சி, மயக்கம் உன்னை மூடிக்கொள்கிறது. அந்த களி கூறுதல்ல, அதுதான் களி கூறுதல். உண்மையான ஒரு களி கூறுதல் அவருடைய சமூகத்தில். அந்த களி நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரை வளர்கிற பராக்கிரமங்கள் கெம்பீர சத்தத்தோடு ஆராதிக்கிறோம். அன்னாள் களி கூர்ந்தார், மரியாள் களி கூர்ந்தார். ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான், கண்டான் களி கூர்ந்தான். களி கூர்தல். இந்த உலகத்துல அவருடைய சன்னிதானத்துல
அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்ப 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 அவருடைய சமூகத்துல ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட ஒரு தைலம் பரிபலமாக மாற்றுகிறது. அபிஷேக தைலம், பரிசுத்தாவிய அபிஷேகம், நிறைவு இந்த உலகத்தை எதையும் கவனிக்காதபடி உன்னை கழிகூற செய்கிறது. கழிகூறுதல் என்றாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தை பார்க்கணும், அந்த பரலோகத்தின் இன்பத்தை அனுபவிக்கிறதா கழிகூறுதல். அல்லேலூயா. அக்கிரமத்தை வெறு. இயேசு சொன்ன உபதேசம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யும்படி பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்கார என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னேன். ஆகையால் பிதாவின் சித்தத்தை செய்யாத ஒவ்வொருவரும் அக்கிரமக்காரன். அக்கிரமத்தை வெறு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் இயேசு வந்தார். மாஸ்டர் கிராஃப்ட்மேன் சொன்னா என்ன? அவருடைய சித்தத்தை மாத்திரம் கைதேர்ந்து நிறைவேற்றினார். பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால் நீ அக்கிரமத்தை வெறுக்கவில்லை, விரும்புகிறாய். அவருடைய சித்தம் என்ன? உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். உன் மாம்சமும் மனதும் விரும்பினதை நீ செய்ய வேண்டால் உனக்கு ஆனந்த தைலம் கிடைக்காது. முன்னேறி மனதும் விரும்பினதை நீ செய்தால். எபேசியர்கள் நிருபம் 2:1 வாசிக்கிறோம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறைத்தவாய் இருந்த உங்களை விருப்பித்தார், அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கேட்கபடியாகவும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டிருந்தீர்கள். அவர்களுக்கு நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைப்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினும் பிள்ளைகளாக இருந்தோம். கோபக்கினை அந்த இதுல இருந்து நம்மை மீட்டிருக்கிறார். அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால் அக்கிரமம். அந்த அக்கிரமம் முன்னே அக்கிரமத்திலே இருந்த மறைத்தவர்களாக இப்போ அந்த சித்தத்தை, இந்த சுவிசேஷத்தை அதைத்தான் இயேசு செய்தார். பிதாவின் சித்தத்தை மாஸ்டர் கிராஃப்ட்மேன் செல்லப்பிள்ளை அவருடைய சமூகத்தில் நித்தம் அந்த தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டார். நாம் நித்தவுடைய வார்த்தை கேட்கிறோம், நித்தவுடைய வார்த்தையை படிக்கிறார். நீதியை நித்தம் உனக்கு மகிழ்ச்சி, நித்தம் உனக்கு கழிகூறுதல், எல்லாத்தையும் மறந்து இன்பமான ஒரு கழிவுதல் ஆவியில். இது எப்போ வருகிறது? நித்தம் தேவனுடைய அக்கிரமத்தை, அக்கிரம சிந்தையை, அக்கிரம செயல்களை வெறுக்கணும். இயேசு பின்னே வந்தால் வெறுக்கணும் அக்கிரமத்தை. அப்புறம் பின்பற்றி வந்தால் நாம் கழிகூறக்கூடிய அனுபவம் இருக்கிறது. கழிகூறுதல் மறந்து, இந்த உலகத்தின் பிரச்சனைகளை மறந்து பரலோகத்திலே இருக்கிறது போல இந்த பூமியில கண்ணாடியில தரிசித்துக் கொண்டிருக்கிறாய். இப்போது ஒரு நாள் முகமுகமாகி தரிசிப்பாய் இந்த இன்பத்தை.
இல்லையா? பழைய பாட்டில் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும். அவரோடு கூட மகிழ்ச்சி. நீதி விரும்பி அக்கிரமத்தை வரும். எவ்வளவோ ஏன் நோவாவுடைய வேலைகள 3 மருமக்கமாறு மாமி 8 பேர் இருந்திருக்காங்க. ஒரு சலசலப்பு இல்ல. எப்படி புசித்தாங்க, என்னத்தை செய்தாங்கல்ல. ஏனென்றால் அவன் நீதியை பிரசங்கித்தான். நோவா யாரு? நீதியை பிரசங்கித்தவன். பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் நீதியை பிரசங்கித்தவன். 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தின் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுடன் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி, அவபக்தியான கூட்டம் ஜலப்பிரளயத்தை கொண்டு அழிக்கப்படும் சொல்கிறார். அதுக்கு நடுவுல அந்த அக்கிரம கிரியெல்லாம் வெறுத்து நீதியே விரும்பி பிரசங்கித்தவன். நீதியை விரும்பி பிரசங்கிக்கூடிய ஊழியக்காரனும் திருச்சபைக்கும் இந்த அழிவில் இருந்து தப்பி நிற்கிறவர் அவர். அந்த பேரக்கிலே களி கூறுதல் இருந்தது. அல்லேலூயா. அந்த பேரக்கிலே சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் ஒரு கூடாரத்திலே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நித்திய கனியானது, நீதியான கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும். நீதியான கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே, சமாதானத்தை சுவிசேஷம் சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. தேவ சபையிலே விதைக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 11:18 வாசிக்கிறோம். நீதிமொழியின் புத்தகம் 11:18 வாசிக்கலாம். 11:18. துன்மார்க்கர் விருதா வேலை செய்கிறான், நீதி விதைக்கிறவனோ துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். நீதி விதைக்கிறவன் மெய்பலன் உண்டு. நோவா நீதியை விதைத்தான், அக்கிரமத்தை வெறுத்தான். அந்த நாட்கள்ல அவனுக்கு மெய்பலன். ஆகவே திருச்சபையிலே நீதி விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஊழியத்திலே நீதி விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அது மெய்பலன். செல்ல பிள்ளையாக இருந்து நீதியே கற்றுக்கொண்டு இயேசு இந்த பூமியிலே அக்கிரமத்தை வெறுத்து நீதியே விதைத்தார். ஆகவே மெய்பலன் மரத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். மெய்பலன். திருச்சபை ஒரு மெய்பலனாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு திருச்சபை மெய்பலன். சபை என்கிறது அவர் விதைத்த விதையில, நீதியை விதைத்ததில ஒரு மெய்பலன். இயேசு மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தந்தார். இந்த தேவன் நீதிக்குல, நீதியின் தண்டனைக்குல ஒரு மெய்பலன் இருக்கிறது. எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தந்தார். அந்த விதைப்புல ஒரு மெய்பலன் இருக்கிறது. அந்த ஊழியத்துக்குல
மெய்பலன். நீதியை விதைத்தால் மெய்பலன் உண்டு. தேவனுடைய திருச்சபைக்கும் மெய்பலன் உண்டு. எந்த திருச்சபைக்கு? நீதி விதைக்கிறவர்களுக்கு மெய்பலன். நீதியே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அக்கிரமத்தை வெறுத்து நீதியை உன் வீட்டுக்குள்ளே விதை. உன் சந்ததிக்கு விதைக்கிறது விதை நீதி. உன் பிள்ளைகளுக்கு விதைக்கிற விதை நீதி. மெய்பலனை அனுப்பாய். அவருடைய சமூகத்தில் உனக்கு ஒரு கழிவுறுதல் வருகிறது. அல்லேலூயா. ஆனந்த தைலம் கூடாரத்திலே பெரிய ஒரு மெய்ப்பொருளை நீ கண்டடைய முடியும். நீ மெய்ப்பொருளை நிச்சயமாக காண முடியும். அது என்ன மெய்ப்பொருள்? அல்லேலூயா. மெய்ப்பொருளை அடைவார்கள். அதே நீதிமொழி 8 வாசிக்கலாமா? மெய்ப்பொருளை நீ அடைய போகிறாய். மெய்ப்பொருள் 20வது வசனம் 8:20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்கள் நீதியின் வழியிலும் நியாயமான பாதைகளுக்கும் நடத்துகிறேன். நீ மெய்ப்பொருளை சுதந்திரிக்க, உன் களஞ்சியை நிரப்ப, உன்னை நீதியின் வழியிலே நியாயமான வழியில் தான் நடத்துவார். அநியாய வழி இல்ல, அநீதி வழியில் அல்ல. நீதி மெய்ப்பொருளை அடைய உன்னை நீதியின் வழியில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் உனக்கு சமாதானம் உண்டு. திருச்சபையோருக்கு நீதி வழி போதிக்கப்படுகிறது. அவருடைய சமூகத்தில் நித்தம் உனக்கு நீதியை குறித்து போதிக்கிறார். மெய்ப்பொருள் உனக்கு வருகிறது. மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்றால் என்ன? அல்லேலூயா. இந்த உலக மாயை உனக்கு ஆண்டவர் ஒரு மெய்ப்பொருளை வைத்திருக்கிறார். மெய்ப்பொருளை சுதந்திரிப்பாய், நித்தியத்தை சுதந்திரிப்பாய். காண்கின்றதோ அநித்தியம் பொய்ப்பொருள், காணாதவோ நித்தியம் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு அக்கிரமத்தை வெறும், நீதியை விரும்பு. அக்கிரமத்தை வெறு, நீதியை விரும்பு. நிச்சயமாக கர்த்தர் அந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்க உடைய நீதியின் வழியிலும் நியாயமான பாதையிலும் நடத்துகிறேன் என்று சொல்கிறார். மீண்டும் தேவனை நோக்கி பார்ப்போமா? அவருடைய சமூகத்தில் எனக்கு மகிழ்ச்சி கழிப்புறுதல் உண்டு. தெய்வமே இந்த நாளில் கூட உடைய சமூகத்தில் கூட பேசுகிறேன். உங்களுடைய நீதியின் பாதையை எங்களுக்கு காண்பிக்கிறார். நியாயமான வழியில எங்களை நடத்துகிறாங்க. நியாயமான பாதையில எங்களை நடத்துகிற தேவன். Praise Jesus. பரிசுத்தரே எங்களை களஞ்சியங்களை நிரம்ப செய்கிறது, கழிவுற செய்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சகரே. சமூகத்தில் எனக்கு நித்திய பேரி கொண்டுடையா. சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், சங்கீத புத்தகம் 16ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? சங்கீத புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் கடைசி 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ண ஆனந்தம். உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டுடைய சமூகத்துல அந்த செல்ல பிள்ளை குமாரன் பாராமல் ஒப்பு கொடுத்தவர் பிதாவின் வலது வாரிசத்திலே ஜெயத்தோடு இருக்கிறார்கள். அதே வழியில அதே நீதியின் பாதையில நமக்கு மெய்ப்பொருள் உண்டு. இயேசுவுக்கு மெய்ப்பொருளை தந்தவர் திருச்சபைக்கு சுதந்திரிக்கத்தக்கதாக மெய்ப்பொருளை அடையத்தக்கதாக. இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம் மெய்ப்பொருள் அல்ல, அனித்தியம். காண்கின்றதோ அனித்தியம், காணாதவையோ நித்தியம். நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பாயாக. அவர் வரும் நாளிலே உன்னை கூட்டி சேர்த்து கடமை சேர்த்து உன்னை அழைப்பாரு. அவர் வரும் நாள் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. அவர் வரும் நாள் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி எல்லா கரங்களை தட்டி அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் இந்த காரணம் இந்த பாதத்தில் இந்த காரணம் எங்கள் படுமா அவர் வரும் நாளில் என்னை கரமாசத்து அம்பாய் கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமாசத்து அம்பாய் கூப்பிட்டு சேர்த்துக்கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி. அவர் சமூகத்தில் அவருடனே ஆடிப்பாடி. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாக்கியம் காரணம் இந்த பாக்கியம்
இந்த சொந்தக்காரன் எந்த இந்த துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு விஷயம் இந்த காலை பொழுது தேவனாகிய கர்த்தர் இதோ நான் நித்தம் அவருடைய சமூகத்திலே அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து நான் களி கூர்ந்தேன் என்று சொன்னேன். அந்த களி கூறுகிற அனுபவத்தை எங்களுக்கு இந்த நாளில போதித்திருக்கிறீர்கள். அந்த களி கூறுகிற மன மகிழ்ச்சி ஆனந்த தைல அபிஷேகத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள இதோ நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பாயாக என்று எங்களுக்கு போதித்தீர். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடியாக உம்முடைய தேவன் உங்களுடைய தோழரை பார்க்கிறோம் ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்பினார். அந்த ஒன்றான நீதியின் சூரியனாகிய அந்த நீதியின் மெய் பொருளை நாங்கள் அடையத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே நாங்களும் நித்தமும் மகிழ்ந்து களி கூறுகிற அந்த மெய் பொருளை நாங்கள் கண்டடைய ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ என்று எங்களை நோக்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி ஒவ்வொரு நாள் கடந்து வருகிறது. இயேசுவே அந்த நீதி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீதியை பிரசங்கித்த நோவாவை போல இந்த நாட்களில் சபையில் நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. இதோ அந்த மெய் பொருளை நாங்கள் அடையும். என்னை சிநேகிக்கிறவர் அந்த மெய் பொருளை கண்டடைவார் என்று சொல்லி நாங்கள் இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்லாத அந்த மெய் பொருள் நீ சொன்னீரே யோவானிடத்தில். இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நாங்கள் சபையிலே கற்பிக்கப்படுகிற விதைக்கப்படுகிற நீதியை பின்பற்ற அந்த நீதியின் சூரியன் எங்கள் மேல உதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்காக எங்கள் மேலிருந்து அக்கிரமத்திற்காக அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே உம்முடைய நீதி விதைக்கப்படும்படி உண்மையே பிதாவாகிய தேவன் எங்களுக்கும் அந்த நித்தம் களி கூறுகிற மனமகிழ்ச்சி அனுபவத்தை அவர் அருளால் இருப்பாரோ. நாங்களும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் இந்த நீதியை பின்பற்ற இந்த நீதியை எங்களுக்கு படிப்பிக்கும் போது ஞானமானது அது பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னீரே புதிய ஏற்பாட்டிலே. இவையெல்லாவற்றையும் நாங்கள் நீதி என்று ஏற்றுக்கொள்ள எங்கள் மனம் பக்குவமடைய நாங்களும் நீதியை செய்ய படிப்பிக்கப்பட நீதியையே விதைத்து எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேல எங்கள் குடும்பத்தின் மேல தேவனுடைய அந்த மெய்யான பொருள் அந்த மெய் பொருளின் ஆசீர்வாதம் இந்த நாளிலே எங்களுக்கு கடந்து வர இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.